இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாதா ப்ளவுஸில் கிராஸ் கட்டிங் எப்படி விட்டுறதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பின் துண்டு எப்படி விட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பாயிண்ட் சின்ன சின்ன அளவாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பாயிண்ட் அளவு. இந்த பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்ச் அளவு. இந்த இன்ச் அளவில் தான் நம்ம வந்து அளவு எடுக்கிறது வந்து இதில் தான் எடுக்கணும். இந்த இது அளவு பார்த்தா அப்படின்னா இது மீட்ரு, 1/4 மீட்ரு, 1/2 மீட்ரு, 1 மீட்டருங்கிறது 100 பாயிண்ட்டு. இதில் வந்து சின்ன அளவில் தான் எடுக்கணும். இப்போ 1/4 மீட்டரு பார்த்தீங்க அப்படின்னா 25 பாயிண்ட் தான் 1/4 மீட்ரு. 1/2 மீட்ரு பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்டு. 1 மீட்டருங்கிறது 100 பாயிண்ட்டு. இப்போ நம்ம அளவு எடுக்கிறது இந்த இன்ச்சில் தான் அளவு எடுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிக்கணும். சுருக்கம் இல்லாமல் நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்கோல் பகுதிக்கும் இந்த ஆம்கோல் பகுதிக்கும் ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கணும். ப்ளவுஸை வந்து இழுக்கக்கூடாது. நான் வந்து ஈஸியான மெத்தடில் நான் சொல்லித்தரேன். ப்ளவுஸை வச்சு எப்படி அளவு எடுக்கிறது நான் சொல்லித்தரேன். 20 இருக்குது. மார்போட சுற்றளவு வந்து 20 இருக்குது. இந்த ப்ளவுஸ் அளவே வேணும் அப்படின்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா போதும். இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து லூஸ் ஆகும், சைடில் துணி எக்ஸ்டெண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இருக்கிற ப்ளவுஸ் அளவே அப்படியே கேட்டிருக்காங்க, அதே அளவு நம்ம தைச்சு கொடுக்க போகிறோம். இப்போ 20 இருக்குதுன்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சோம் அப்படின்னா 21. 21ல் பாதி எவ்வளோன்னு பார்க்கணும். 21யோட மடிச்சுக்கோங்க. மடிச்சிங்க அப்படின்னா இந்த நமக்கு அளவு கிடைச்சிடும். அப்போ 10.75. அந்த 10.75 தான் நம்ம அளவு எடுக்கணும். அந்த 10.75 வச்சுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. கீழே இருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இந்த 1.5 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா பின்னாடி பக்கம் மடிச்சு அடிக்கணும். பின்னாடி பக்கம் மடிச்சு அடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு விட்டாச்சு. இதை ஸ்ட்ரைட் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. போட்டாச்சு. அடுத்து ப்ளவுஸ் வச்சு தான் நான் ப்ளவுஸ் பேக் தட்டு எப்படி வெட்டதுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து இடுப்போட உயரம். இடுப்போட உயரம் வந்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா குறிக்கணும். இந்த 1/4 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. அடுத்து பின் கழுத்து, இடுப்பு உயரம் பிடிச்சாச்சு. அடுத்து வந்து பின் கழுத்து, இந்த 2 ஷோல்டரையும் நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த சென்டர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, கழுத்தோட சென்டர் பகுதி வச்சு இதுதான் பின் கழுத்து. பின் கழுத்தோட உயரம். சரிங்களா? இந்த இதுக்கு நேராக மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த எதுக்கு 1/4 இன்ச்சு மேலே குறிக்கிறோம் அப்படின்னா கழுத்து வந்து இதே அளவு வேணும் அப்படின்னா கழுத்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே குறிச்சிக்கோங்க. இல்லை அதே அளவு குறிச்சிங்க அப்படின்னா கழுத்து வந்து கீழே இறங்கும். அப்போ கழுத்து கொஞ்சம் லூஸ் ஆகும், கழுத்து பின்னாடி இறக்கம் கிடைக்கும். சரிங்களா? இப்போ மார்பு சுற்றளவு வந்து 20 பொதுவான அளவு வந்து 20க்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா 2.25 வைக்கணும். கழுத்தோட அகலம் 2.25 வச்சாச்சு.